இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே நாம் இறைவன் வசிக்கக்கூடிய இந்த புனிதமான இல்லத்திலே குழுமி இந்த வாரம் முழுவதும் எனது பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த வாரம் முழுவதும் எனது நாவிலிருந்து உதிக்கக்கூடிய வார்த்தைகள் உரையாடல்கள் எப்படி அமைந்திருக்க வேண்டும், எனது சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள்தான் வாரத்தினுடைய முதல் நாளாகிய இன்று. ஞாயிற்றுக்கிழமையிலும் கடுந்திரு நாட்களிலும் முழு பூசை காண்கிறது. எனவே இந்த முழு பூசையை காணக்கூடிய அல்லது அந்த இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய செய்திகள் 2. அந்த 2 செய்திகள் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது என்றால், முதலிலே முதல் வாசகம், அந்த முதல் வாசகத்திலிருந்து தொடங்கி நற்செய்தி வாசகத்தோடு இணைப்பு பெறுகிறது. எனவே இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டும் இணைந்து நமக்கு இந்த 2 பண்புகளை கொடுக்க இருக்கிறது. அந்த 2 பண்புகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதல் பண்பு தாழ்ச்சி, இரண்டாவது நம்மிடம் இருக்கக்கூடியது செருக்கு. செருக்கனுடைய குழந்தை இருமாப்பு, அந்த இருமாப்பினுடைய குழந்தை ஆணவம், கர்வம். ஆனால் முதல் தீய பண்பு செருக்கு. அந்த செருக்கிலிருந்து குழந்தைகள், பேரக்குழந்தை, கொள்ளு பேரக்குழந்தைகள், எல்லா குழந்தையும் பிறக்கும் அந்த செருக்கு என்ற பாவத்தில் இருந்து. இந்த 2ஐ பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க போகிறோம். என்னிடம் தாழ்ச்சி குணம் இருக்கிறதா, அல்லது தாழ்ச்சிக்கு எதிரடையான பாவம் செருக்கு என்ற பாவம் இருக்கிறதா? குறிப்பாக இந்த சீராக் புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலே, அதை படித்தாலே நாமளை திருந்திடுவோம், மனமாற்றம் அடைவோம். 2வது புத்தகம் நீதிமொழி புத்தகம், அதை படித்தாலே மீதி இருக்கிற திருந்தாதது அதையும் தெரிந்து விடுவோம். இந்த 2 புத்தகங்கள், நீதிமொழி ஆகமும் சீராக் புத்தகம், இடையிலே 2 புத்தகம் சபை உரையாளர் ஆகமும். இந்த அனைத்து புத்தகங்களை நாம் படிக்கின்ற பொழுது, இன்றைய நவீன உலகத்திலே என் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், இந்த நவீன உலகத்திலே உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய நபர்கள், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், தாழ்ந்தவனாக இருக்கலாம், சிறுவனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், பணியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், பணியில் இல்லாத நபராக இருக்கலாம், தெரிஞ்ச நபராக இருக்கலாம், தெரியாத நபராக இருக்கலாம், நன்கு பரிச்சயப்பட்ட நபராக இருக்கலாம், சிறிது பரிச்சயப்பட்ட நபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும், குருவாக இருக்கலாம், அருட்சகர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ஒவ்வொருவரோடு நீ எப்படி பழக வேண்டும், உனது உரையாடல், உனது வார்த்தைகள் எப்படி உனது நாவிலிருந்து வெளியே செல்ல வேண்டும், இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி பிரித்தாளப்படும், எப்படி குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு செல்லப்படும், உனது மாண்புகள் எப்படி அழிக்கப்படும், எல்லாவற்றுக்குமே விடை, ஆன்சர்ஸ் இங்கே தான் இருக்குது. நீதிமொழி புத்தகம், சீராக் புத்தகம், சபை உரையாளர் புத்தகம், மற்ற அனைத்தும் எப்படி இறைவனோடு இருக்க வேண்டும் என்பதற்கான புத்தகம். அப்ப இந்த திருவிவிலியம், உயிருள்ள கடவுள் அளிக்கக்கூடிய வார்த்தை அடங்கி இருக்கக்கூடிய இந்த விவிலியம் எழுத்தால் அச்சடிக்கப்பட்ட சாதாரண புத்தகம் அல்ல, விலைமிக்க உயர்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் பயனுணர்ந்து நாம் படித்திருப்போம் என்றால் சண்டையே வராது, ஒருவருக்கு ஒரு சண்டையே வராது. குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம்.
பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பீர்கள்? ஒற்றுமையாக இருப்பீர்கள். இந்த இறைவனுடைய ஆலயத்திற்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும்? அன்பின் உறவாக இருக்கும். உங்களுக்கும் இந்த புனிதமான ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றக்கூடிய இந்த திருப்பலிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும்? அழகான உறவாக இருக்கும். திருப்பலியை நீங்கள் எப்பொழுதும் தவற மாட்டீர்கள். ஆனால் தவறிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஆலயத்தை புறக்கணித்து கொண்டே இருக்கின்றோம். காரணம் என்ன? இறைவனுடைய வார்த்தையும் அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. இந்த புனிதமான ஆலயத்தினுடைய மகிமையும் மேன்மையும் பரிசுத்தத்தையும் உணர்ந்து கொள்ளவும் முயற்சி செய்வதில்லை. இந்த இரண்டையும் நீங்கள் முயற்சி செய்யாத பொழுது உடலோடும் ஆத்மத்தோடும் தேவ சுவாபத்தோடும் இருக்கக்கூடிய இந்த இயேசுவை நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? உணராத நீங்கள் எப்படி இந்த திவ்ய நற்கணைக்கு முன்பாக வந்து உங்களால் ஒரு 5 நிமிடங்கள் செலவிட முடிகின்றதா? முடியாது. அப்ப பார்க்கின்ற பொழுது சீராக் புத்தகம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி பொது அறிவு. சில நேரங்களிலே இந்த எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் அதை பாஸ் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த சப்ஜெக்ட், அதில் ஒரு சப்ஜெக்ட் பொது அறிவு. அந்த பொது அறிவு எதை பற்றி? உலகத்தை பற்றி, நாடுகளை பற்றி, நாடுகளுடைய கலாச்சாரம் பற்றி, அந்த நாடுகளினுடைய எக்கானமிக் ரேட், அந்த நாடுகளுடைய நாணயங்களை பற்றி, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள், முக்கியமான விழாக்கள், அந்த மக்களுடைய உணவுகளை பற்றி, இவற்றையெல்லாம் அறிந்திருந்து அந்த நபர் எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை கொடுத்து விட்டு வருவார். மதிப்பெண் வழங்கப்படும். ஆனால் இந்த சீராக் புத்தகம் பொது அறிவு என்று இந்த தலைப்பிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பொது அறிவு எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றது, வாயாடிகளோடு வாதிடாதே, எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்காதே. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வந்தது? திரு விவிலியத்தில் இருந்து. வாயாடியோடு வாடாதே. சில பேர் கேட்கலாம், வாயாடலாம், ஆடிப்பார் தெரியும். உன்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியாது. நீ அமைதியா பேசிக் கொண்டிருப்பாய். உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய நபர் எப்படி பேசுவார்? வாயாடி. சில பேர் சொல்லுவோம், வாயாடி, வாயை திறந்தா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நல்ல வார்த்தைகள் வந்தா பரவாயில்ல, அனைத்தும் கலந்த ஒரு வார்த்தைகள், எதிர்கொள்ள முடியாத வார்த்தைகள் வருகின்ற பொழுது தோற்று போவாய். அடுத்ததாக, எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்காது. நாம் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கின்றோம். ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். அந்த சின்ன பிரச்சனை தரமா இருக்கும், சுத்திக்கிறவங்க அப்படியே அள்ளி போடுவாங்க, எண்ணெயை அப்படியே ஊற்றுவாங்க, நெய்யை போடுவாங்க, நல்லா எரிட்டோம், தகதகன்னு எரிட்டோம். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்க்காதே. இப்படிப்பட்ட நபர்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். அதுதான் இந்த இறை வார்த்தை. எப்பொழுது எழுதப்பட்டது? ஆனால் இன்று இந்த நவீன உலகத்திலே பயன்படுகின்றது. பண்பற்றோரிடம் நகையாடாதே, உனது முன்னோரை அவர்கள் பழித்துரைக்கலாம், பாவத்தினின்று மனம் திரும்புவோரை பழிக்காதே, நாம் எல்லோருமே தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை நினைத்துக்கோ. பண்பற்ற மனிதனிடம் நீ நகையாத. நகை என்றால் உரையாடாது. அந்த பண்பு என்றால் என்னவென்று தெரியாத நபரிடம் நீ பண்போடு நீ நகையாடினால், உரையாடினால் உனக்கு தான் பாதிப்பு. அவன் என்ன செய்வான்? உனது முன்னோர்களை பற்றி அவன் கிளறி விட்டு கொண்டே இருப்பான். உன் குடும்பம் இப்படி இருந்துச்சு, உன் தாத்தா பாட்டி இப்படி இருந்துச்சு, உன் தாத்தாவுடைய அவங்களாம் இப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான்? எல்லோரையும் கிளறி விட்டு கொண்டே வருவான். காரணம், செருக்கு மிக்கவன், இருமாப்பு மிக்கவன், ஆண்டவ மிக்கவன். அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், பாவிகளது தீய நாட்டாதை தூண்டிவிடாதே, அதை உன்னை பொசிக்க விடும். இருமாப்பு கொண்டோருடன் மோதாதே, மோதினால் உன் சொற்களை கொண்டே உன் மீது குற்றம் சாட்டுவார். இருமாப்பு கொண்டவன், அவனுடைய பேச்சு, அவனது வார்த்தைகள், அவனது உரையாடல்கள் எப்படி இருக்கும்?
பல முறை நாமும் சந்தித்திருப்போம். அதை சில நேரங்களில் எடுத்து வெற்றி பெற்றிருப்போம். அப்போ இறைவார்த்தை சொல்லுகிறது, இருமாப்பு கொண்ட நபரிடம் சண்டை போடாது, உனது உரையாடலை நீ வளர்த்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ சொல்லாத ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தி நீ சொன்னதாக உன்மீது அவன் பழி சுமத்தி விடுவான். அவனுக்கு பழி சுமத்துவதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எனவே அவனது வலையிலே நீ மாட்டிக்கொள்வாய். எனவே இந்த இருமாப்பு கொண்டவனோடு, செருக்கு கொண்டவனோடு, அகந்தை கொண்டவனோடு நீ உரையாடல் வைத்துக்காத, குறைச்சிக்க. இறுதியாக அவர் சொல்லுவார், தருதலையோடு பயணம் செய்யாதே, அவர்கள் உனக்கு சுமையாய் இருப்பார்கள், தங்களது விருப்பம் போல் நடப்பார்கள், அவளது அறிவின்மையால் நீயும் அவளோடு அழிய நேரிடும். தொலைக்காட்சியிலே நிறைய நேரங்களில் பார்த்து இருக்கிறோம். அறிவிலிகள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பார்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு தீய சிந்தனைகளிலே அல்லது தீய பழக்க வழக்கங்களிலே புறையோடி இருப்பவர்கள், கஞ்சா அடிப்பவர்கள், மற்ற கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள். இவன் நல்லவனாக இருப்பான், வாடா என் கூட போலாம். வழியிலே செல்லுகின்ற பொழுது அவனை பற்றி அனைவருக்கும் தெரியும், இவன் மோசமானவன், தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவன். ஒரு நல்ல இளைஞனாக இருக்கக்கூடிய இந்த மனுஷன் அவனோடு பயணம் செய்கின்ற பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவார்கள்? இவனும் அவனுடைய ஆள்தான். நீ நல்லவனாக இருக்கின்றாய், உனக்கு தெரிகிறது, உன் பெற்றோருக்கு தெரிகிறது. ஆனால் அந்த தருதலையோடு நீ பயணம் செய்கின்ற பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கின்ற விதம் என்ன? இவனும் அவனை போல்தான், இவனிடமும் அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் அனைத்தும் இவனிடம் ஊறி கிடக்கும். உனது பெயர் மாற்றம் பெறுகிறது. காரணம் என்ன? நீ நடந்து செல்லக்கூடிய நபரோடு நீயும் நடந்து செல்லுகின்ற பொழுது அவனுக்கு கிடைத்த அதே கெட்ட பெயர் உனக்கு தான் கிடைக்கும். அவன் என்ன செய்வான்? அவன் தப்பு செய்வான், உன்னை மாட்டி விடுவான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2 பண்புகளை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே செருக்கு, பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர், கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர், அடங்கா மனதோர் தொல்லையால் அழுத்தப்படுவர், பாவிகள் பாவத்தை பெருக்குவர், இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தில்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. சமூகத்தில் பார்க்கின்றோம், இந்த இருமாப்பு கொண்டவன், ஆணவம் மிக்கவன், அகந்தை கொண்டவன், அவனது கால் தரையில் படாது, அவனது முகம் நேருக்கு நேராக மனிதனை பார்க்காது, மேலோக்கி தான் இருக்கும். அவன் சொல்லுகின்ற செயல்பாடுகள், நான் உன்னை விட உயர்ந்தவன், நான் உனக்கு சமமானவன் அல்ல. அப்ப அந்த இருமாப்பு செருக்கு கொண்டவன் இறைவனுக்கு முன்பாக வாழ முடியுமா? சமூகத்திலே அவன் மனிதருக்கு முன்பாக வாழ முடியுமா என்றால் அதற்கான விளக்கத்தை அதே சீராக் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இருமாப்பை ஆண்டவரும் மனிதரும் வெறுப்பர், அநீதியை இருவரும் பழிப்பர், அநீதி, இருமாப்பு, செல்வம் ஆகியவற்றால் ஆட்சி கைமாறும், பொழுதையும் சாம்பலுமான மனிதர் ஏன் செருக்குற முடியும்? உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவளது உடல் அழிய தொடங்கும், நாள்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது, இன்று மன்னர் நாளையோ பிணம், மனிதர் இறந்த பின் பூச்சைகள், காட்டு விலங்குகள், புழுக்கள் அவளது உரிமை சொத்தாகிறது. நீ செருக்கோடு, இருமாப்போடு, ஆணவத்தோடு, கர்வத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நீ நடக்கின்றாய், மக்களையெல்லாம் பயமுறுத்துகின்றாய், மக்களை உன்னை பார்த்தாலே ஒரு அச்சம்,
உன்னோடு பேசுவதற்கு அச்சம், உன்னோடு உரையாடுவதற்கு அச்சம், உன் அருகில் வருவதற்கே அச்சம். அடுத்து சொல்லுகின்றார், இன்று நீ திடகாத்திரமான மனுஷன், நீ மன்னனா இருக்கலாம், மிகப்பெரிய மனிதனாக இருக்கலாம், யாரவனா இருக்கலாம். நீ செத்துட்டாக்க நீ யார்? நீ ஒரு பிணம். உனக்கான இடம் எங்க? இந்த மண்ணு. மண்ணிலே உனக்கான தோஸ்துகள் யார் தெரியுமா? உனக்கான ஃப்ரெண்ட்ஸுங்கள் யார் தெரியுமா? புழுக்கள், பூச்சிகள், அழுக்குகள், இவைதான் உனது ஃப்ரெண்ட்ஸ். அங்க உள்ளே சென்ற பின்பு நீ என்ன சாதிக்க போகிற? என்ன சாதித்தாய்? இருமாப்போடு ஆணவோடு கர்வத்தோடு வந்தல்ல, நெஞ்ச நிமித்திக்கு வந்தல்ல, நீ எல்லாருக்கும் முன்பாக உயர்ந்தவன் என்று காட்டிக்கொண்டாய் அல்லவா? என்ன சாதித்த? என்ன சாதித்து விட்டு உள்ளே சென்று இருக்கின்றாய்? உள்ளே சென்று நீ இறைவனுக்கு முன்பாக என்ன சாதிக்க போகின்றாய்? வினாக்கள் அடுக்கடுக்காக இழுக்கின்றார். நமக்கு பொருந்தும். இருமாப்போடு ஆணவத்தோடு கர்வத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது என்ன சாதிக்க போகிறோம்? சில பேர் சொல்லுவார்கள், இந்த இறந்தவர் வீட்டில் உயிரோடு இருக்கின்ற பொழுது, நீ செத்தா கூட உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன்டா, நான் செத்தா கூட உன் முகத்தை வந்து பார்க்க மாட்டேன்டா, நீ செத்தா கூட உன் வாசப்படியுடைய மிதிக்க மாட்டேன்டா. கர்வத்தினுடைய வெளிப்பாடு, இருமாப்பின் வெளிப்பாடு, ஆணவத்தின் வெளிப்பாடு. இறந்த உன் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுடைய முகத்தை பார்க்காமல் நீ என்ன சாதித்தாய்? இறந்த நபருடைய அந்த வீட்டுக்கு செல்லாமல், அந்த வாசப்படியை மிதிக்காமல் நீ என்ன சாதித்து விட்டாய்? உனக்கு பலம் சேர்ந்து விட்டதா? அல்லது அதிகாரம் கூடிவிட்டதா? என்ன சேர்ந்தது? ஒன்றும் இல்லையே. சில நபர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையிலே இந்த சேலஞ்ச் எல்லாம் விடுவோம். செத்தா கூட பேச மாட்டேன்டா, என்கிட்ட பேசாதடா, செத்தா கூட முகத்தை பார்க்க மாட்டேன்டா. என்ன சாதிக்க போகின்றீர்கள்? இந்த இருமாப்பு, செருக்கு, ஆணவம், கர்வம் இவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதா? இவையெல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? நம்மையெல்லாம் இந்த கடவுள் அருகிலிருந்து தூரமாக அழைத்து சென்று விடும். அதே சீராக் புத்தகம் அவர் குறிப்பிடுகின்றார், ஆண்டவரிடம் இருந்து விலகி செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்களின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகிறது. பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகிறார்கள். நீ கடவுளுக்கு என்ன உருவாக்கின? உன் கர்வத்தால், ஆணவத்தால் அல்லது மற்ற பாவங்களால்? இறைவனுக்கு நீ அருவருப்பை உருவாக்கின. இறைவனுக்கு நீ வெறுப்பை கொண்டு வந்து சேர்த்தாய். இறைவனை விட்டு நீ விலகி சென்று கொண்டே இருக்கின்றாய். ஏனென்றால் உனது கர்வம், செருக்கம், ஆணவம் என்ன சொல்லுகிறது? உனக்கு எல்லாம் இருக்கிறது, அந்த உறவு உனக்கு, எனக்கு அந்த உறவு தேவையில்லை, அந்த குடும்ப உறவு தேவையில்லை, இந்த மனுஷன் தேவையில்லை, உனக்கு இது போதும், நீ சந்தோஷமா இருப்ப. நீ அந்த செருக்கு உனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா? ஆண்டவம் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா? கடைசி வரை மகிழ்ச்சி கொடுக்காது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது தாழ்ச்சி. தாழ்ச்சியோடு இருக்கின்றவர்களை ஆண்டவர் உயர்த்துகின்றார். தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நபர்களை இறைவன் அன்பு செய்கின்றார், தன் அருகிலே அரவணைக்கின்றார். தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நபர்களை சகோதர சகோதரிகள் அன்பு செய்கின்றார்கள். நீ மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் இந்த அழகான தாழ்ச்சி கொடுத்திருக்கின்றார். இவற்றை நாம் பயன்படுத்துகின்றோமா? இவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம்? நான் ஏமாளியா மாறி போயிடுவேன், நான் ஏமாந்து போயிடுவேன், என்னை எல்லோரும் ஏமாளிகள் என்று சொல்லுவார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். எனவே எனக்கு இந்த தாழ்ச்சிலாம் வேணாம். மற்றவனை பயமுறுத்தக்கூடிய இந்த செருக்கு தேவை, கர்வம் தேவை, ஆணவம் தேவை. இவைதான் சமூகத்திலே என்னால் மகிழ்ச்சியாக தைரியமாக வாழ முடியும். இந்த உலகத்தில் வாழ்வ செருக்க வைத்துக்கொண்டு, இருமாப்பை வைத்துக்கொண்டு, ஆணவத்தை வைத்துக்கொண்டு எத்தனை நாள் நீ உயிரோடு இருக்க போகிற உனக்கு தெரியுமா?
தெரியாது. ஒருவேளை இன்று இறைவை இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து போனால் நீ செருக்கோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு உனக்கு என்ன கிடைக்க போகிறது? மேலே போயிட்டு ஒன்றுமில்லை. ஆனால் தாட்சியோடு வாழ்ந்து பாருங்கள். இறைவனுக்கு முன்பாக தாட்சி, இறைவனுடைய சாயலை பெற்ற ஒவ்வொருக்கு முன்பாக தாட்சியோடு வாழ்ந்து பாருங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வார், இறைவன் மகிழ்ச்சி அடைவார். இறைவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன், சகோதரி, சிறுமிகள், குழந்தைகள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும். ஒரு அடிமையை விட ஆண்டவரே நான் தாட்சியா இருக்கிறேன். இறைவன் என்ன செஞ்சார்? மேலே உயர்த்தினார். திருமுழுக்கு யோவான், அவர் வளர வேண்டும், நான் தாழ வேண்டும். அவரது மிடியறிவாழை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத ஒரு மனுஷன். எவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதன், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை, அவரது மிதியடிவாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை. அப்படிப்பட்ட தாட்சி உள்ளம் கொண்ட திருமுழுக்கு யோவானை இயேசு உயர்த்துகிறார். பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட இதற்கு முன்பு பிறந்ததும் இல்லை, பின்பும் பிறக்கப் போவது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 22ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே தாட்சி, செருக்கு, அந்த செருக்குடைய பிள்ளைகள் ஆணவம், இருமாப்பு, கர்வம், இந்த இரண்டில் எவை என்னில் மேலோங்கி இருக்கிறது? கர்வத்தால், ஆணவத்தால் என்ன சாதிக்கப் போகின்றோம்? தாட்சியால் என்ன சாதிப்போம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.